தான் வரைஞ்சிருப்பா. பேயே என்னடா எதுக்குடா இப்ப கத்திட்டு இருக்க? அங்க பாரு. டேய் என்னடா அது? நைட்டி போட்ட பொம்பளைக்கு தாடி மீசை வஞ்ச மாதிரி இருக்கு. ஏதோ இங்கிலீஷ்ல வேற எழுதி வச்சுக்கிறானுங்க. அட சித்தப்பு, அண்ணன் படத்தை வரைஞ்சு அதுக்கு நைட்டி போட்டுட்டு அதுக்கு வெற்றி சல்லின்னு பேர் வேற எழுதி வச்சிருக்காங்க சித்தப்பு. ஐயோ, எந்த நாசமா போனோம்டா தேவலாம் வெற்றியை சீண்டி பார்த்தது? தெரியல. அதுவும் நம்ம செட்டுக்குள்ள யாரும் அந்த வேலையை பார்த்தது? அதானே, இங்க வந்து இந்த மாதிரி வரைஞ்சு வைக்க யாருக்கு தைரியம் இருக்கு? என்ன தைரியம்? என்ன பிரச்சனை? பா, ஐயோ என்ன கிரியேட்டிவிட்டி பா. இந்த வெற்றி பொண்டாட்டி நைட்டி விக்கிறா, அது எவ்வளவு சிம்பாலிக்கா ஒருத்தன் வரைஞ்சிருக்கான். சூப்பர்ல, அட்டகாசமா இல்ல? அதுல அந்த பேரு வேற, வெற்றி செல்வி. அவன் பொண்டாட்டி நைட்டி பிசினஸ் பண்றா, இவன் அந்த காசுல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதான் எவனோ வசமா செஞ்சு விட்டுருக்கான். பாப்பா பாப்பா, அந்த படத்துல நெத்திய பாத்தியா? தழும்பு கூட பர்ஃபெக்டா வரைஞ்சிருக்கான். வா, வாட் ஏ கிரியேட்டிவிட்டி. வரே வா. பையா, இது எங்க பிரச்சனை, தயவு செய்து நீங்க தலையிடாதீங்க. டேய் கோட்ரு, போய் தனியா திருவிடா. எதுக்குடா? எங்க போற? ஜாலியான விஷயம் தானே, அப்படியே இருந்துட்டு போட்டுமே. எவனோ ஒருத்தன் கஷ்டப்பட்டு வரைஞ்சிருக்கான், அந்த ஒர்க்கை நாம மதிக்கணும்ல. டேய் வெற்றி வரான், சீக்கிரம் போடா, பார்த்தா பிரச்சனை போகுது. என்னடா எதுக்கு இவ்வளவு அவசரமா ஓடிட்டு இருக்கு? என்னாச்சு? எது கும்பலான்னு இருக்காங்க? ஆனா எதுவும் இல்லைண்ணா, நீ உட்காரு, நான் டீ வாங்கிட்டு வந்துடுறேன். டேய் டேய் கோட்ரு, வழிய விடுறா. வெற்றி, இங்க ஒரு சூப்பரான கார்ட்டூன் இருக்கு, வா வந்து பாரு, நீயே சிரிச்சிருவ. போகாதண்ணா, அண்ணா ப்ளீஸ்ண்ணா, அண்ணா 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 சொன்னா கேளுண்ணா ப்ளீஸ்ண்ணா அண்ணா. வெற்றி சொன்னா கேள்வி விட்டீங்க, அங்க போ வெற்றிங்க, வராத ப்ளீஸ் வேணானே. வெற்றி ஒண்ணு இல்ல வெற்றி, இங்க வராத வெற்றி, போ வெற்றி, நான் சொல்றேன்ல. இல்ல அண்ணா வெற்றி, ஒண்ணு இல்ல வேணானே. வெற்றி சொல்லுங்க ப்ளீஸ் வேணானே. ஒண்ணு இல்ல வெற்றி. தள்ளுங்க அண்ணா. சூப்பரா இருக்குல்ல? பாத்தியா, உன் பேரையே வெற்றி செல்வின்னு மாத்தி வச்சிருக்கானுங்க. சூப்பரா இருக்குல்ல? டேய் என்னடா மறுபடியும் உங்க பிரச்சனை ஆரம்பிச்சிட்டீங்களா? என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பாருங்க.
எனக்கும் இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. எவனா ஒருத்தன் உள்ள வந்து வரைஞ்சிட்டு போயிருக்கான். இவன் என்னடான்னா என்ன அடிக்க வரான்? போய் சொல்லாதடா. என்னை வச்சு இப்படி கேவலமா வரையறதுக்கு உன்னை விட வேற யாரோட மோட்டிவ் இருக்கு? என்கிட்ட கேட்டா நான் என்ன சொல்றது? ஊருக்குள்ள போய் விசாரிச்சாதானே தெரியும் உன் மேல எத்தனை பேர் கொலவெறியா இருக்காங்கன்னு. பாத்தியானே உன் முன்னாடி எப்படி பேசுறான்னு? டேய் சும்மாறா. எதுக்கு எடுத்தாலும் அவனை குறை சொல்லிட்டு நைட்டு பூட்டுறதோட சரி. ஆள் இருக்கோ இல்லையோ எப்பவுமே இந்த ஷெட்டு திறந்தானே கிடக்குது. எவனோ உனக்கு வேண்டாத வந்து இப்படி வரைஞ்சி வச்சிருப்பான். அதுக்கு போய் இவங்கிட்ட மல்லு கட்டிக்கிட்டு விடுறா. இல்லனே, நான் இவனை அடிச்சல அந்த கோவத்துல என்ன அசிங்கப்படுத்தணுன்றதுக்காகவே இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்கான். சோட்டு, அபாண்டமா பேசாத. நான் அப்ப வீட்டுக்கு போயிட்டு இப்பதான் வந்திருக்கேன். என் மேல பழி போட்டா எப்படி? டேய் அவன் நைட்ல இருந்து இப்ப வரைக்கும் என் கண்ணு முன்னாடி தான்டா இருந்தான். இவன் எப்படா வரைய முடியும்? இவன் மேல உள்ள கோபத்துல நீ தேவையில்லாம சண்டை இழுத்துக்கிட்டு இருக்காத. டேய் அதை தண்ணி ஊத்தி அழிங்கடா. சரிங்கண்ணா. டேய் கோட்டை தண்ணி எடுத்துட்டு வா வா. டேய் போய் வாடா. சீக்கிரம் வா. தேவையில்லாம டென்ஷன் ஆகாதடா. அப்பா அத்தை, வீடெல்லாம் கூட்டி முதுகெல்லாம் வலிக்குது அத்தை. ச்சே, இந்த நந்தினி அக்கா இப்படிதான் பொறுப்பு இல்லாம இருப்பாங்களா அத்தை? ஷோ, வேலை செஞ்சு செஞ்சு எனக்கு தான் அப்படியே உசுரெல்லாம் போகுது அத்தை. அப்படி என்னம்மா வேலை செஞ்சுட்ட? இந்த ஹாலை ஒரு தடவை கூட்டியிருக்க, அவ்வளவுதானே? அதுக்கு என்னெல்லாம் அலப்பறை பண்ண? ஆம்பளைங்கெல்லாம் அவங்கவுங்க ரூமுக்கு போங்க, நான் கூட்டுறப்ப என்ன டிஸ்டர்ப் பண்ண கூடாது, அது இதுன்னு சொல்லி அரை மணி நேரம் ஆக்குன. லேட் பண்ணி பார்த்தா நந்தினி அக்கா வருவாங்கன்னு பார்த்தா அவங்களும் வரலையே. இந்த ஹாலை கூட்டினதுக்கு உனக்கு உடம்பு வலி வந்துருச்சா? ஹம், நல்லா பேசுற, அப்படியே நோகாம வச்சிருக்க உடம்ப. கமலா, வரலாமா? வரலாங்க, கூட்டி முடிச்சாச்சு. அத்தை, வேலை செஞ்சு செஞ்சு தொண்டையெல்லாம் காஞ்சு போச்சு அத்தை. எனக்கும் டீ போட்டு கொடுங்க அத்தை. பால் இருக்கு, டீ தூள் இருக்கு, நீயே போட்டு குடி. எனக்கு 1000 வேலை இருக்கு. நான் கேட்ட மட்டும் வேலை இருக்கும். எல்லாம் என் நேரம். அப்பா, நந்தினி அக்கா வந்துட்டீங்களா? நீங்க பெருக்க வேண்டிய ஹால நான் பெருக்க என் முதுகெல்லாம் உடைஞ்சு போச்சு. எனக்கு சூடா ஒரு டீ போட்டு கொடுங்கக்கா. ஏன் நந்தினி அக்கா தான் ஹால பெருக்கணும்னு போர்டுல எழுதி மாட்டியிருக்கா? இவங்க கூட்ட வேண்டிய ஹால்னு சொல்றீங்க? நீங்களும் இந்த வீட்ல தானே இருக்கீங்க. ஏன் ஒரு நாள் பெருக்குனா தேஞ்சா போயிடுவீங்க? ஆமா, தேஞ்சுதான் போயிடுவேன். எங்க அம்மா ஒன்னே என்ன அப்படியெல்லாம் வளர்க்கல, பொத்தி பொத்தி வளர்த்தாங்க. உனக்கு எங்க தெரியும் அதெல்லாம்? அப்ப இவங்க அம்மா மட்டும் என்ன தெருவுல விட்டு வச்சிருந்தாங்க? என்ன பேசுறீங்க நீங்க? போங்க. அக்கா நீங்க வாங்க, இன்னைக்கு ஏதாவது பண்ண முடியுமான்னு யோசிக்கலாம். என்னாச்சு? ஜவுளி கடைக்கு தானே போயிட்டு வரீங்க? ஆமாங்க, நம்ம ஏரியாக்காரங்க சொன்ன மாதிரி அதிக விலைக்கு தான் விற்கிறாங்க. நாங்க போய் கேட்டதுக்கு அப்படிதான் விற்பேன்னு சொல்றாங்க. ஆமா, பின்ன ஏமா அதுக்காக இவ்வளோ ரேட் ஏத்தியா விற்பாங்க? அவங்க கடையோட கௌரவத்துக்காக அப்படிதான் விற்பேன்னு சொல்றாங்க மாமா. நினைச்சாலே எரிச்சலா வருது. சரி விடுங்க, ஒரு கடையில தானே அந்த விலை விற்கிறாங்க, மற்ற கடையில நார்மலாக தானே விற்கிறாங்க. வாங்கணும்னு நினைக்கிறவங்க மற்ற கடையில் போய் வாங்கிப்பாங்கல்ல. இல்ல, அப்படி விட முடியாது மாமா. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சதுன்னா அப்புறம் மத்த கடைக்காரங்களும் விலையை அதிகமா தானே வச்சு விற்பாங்க. கடைசியில பப்ளிக் நம்ம மேல வச்சிருக்கிற நம்பிக்கையே கெட்டு போயிடும்ல. வாஸ்தவமான பேச்சுமா. குறைஞ்ச விலை, நிறைய வியாபாரம், நல்ல லாபம் வருங்கிறதாமா நல்ல பாலிசி. அப்பா அதுக்கு என்னப்பா பண்ண முடியும்? நம்ம இந்த பிசினஸ் ஆரம்பிச்சதே அவங்கள நம்பி தானே. அவங்கள பகச்சிட்டு இவங்க என்னப்பா பண்ண முடியும்? பகச்சுக்கெல்லாம் வேண்டாம் மாமா. ஆனா இதுக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு சொல்யூஷன் கொடுத்தே ஆகணும். நாம என்ன விலையில வேணாலும் விற்கலாங்கிற எண்ணம் யாருக்கும் வரவே கூடாது. அதுக்கு ஏதாவது பண்ண முடியுமான்னு தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். அப்படி ஏதாச்சும் பண்ணணும்னா நீங்களே ஒரு ஜவுளி கடை வச்சாதான் உண்டு. அதெல்லாம் நம்மளால முடியுமா? நம்மளால முடியாது இல்ல. நந்தினி அத்தை வந்துட்டியாமா? பாத்திரம்லாம் விளக்கறதுக்கு எடுத்து போட்டு வச்சிருக்கேன்.
பாத்திரம் விளக்குறதுக்கு தண்ணி 2 பக்கெட்ல புடிச்சு வச்சிருக்கேன். ஒன்னு செய், நீ போய் சமையல் பண்ணு, நான் பாத்திரம் விளக்குறேன். இல்ல நான் சமையல் பண்றேன், நீ போய் பாத்திரம் விளக்கு. நீங்க சமையல் வேலையெல்லாம் பாருங்க, நான் போய் பாத்திரம் விளக்கி வச்சுட்டு அப்படியே அந்த துணிகளையும் துவைச்சு போட்டுடுறேன். இப்படியே விட்டுட்டா நாளைக்கு மழை மாதிரி சேர்ந்துரும். சரி, நீ போய் வேலையை பாரு, நான் அடுப்புல ஒல வைக்கிறேன். சூப்பர் ஐடியா. என்ன அபி சொல்ற? அக்கா, அவங்க இந்த மாதிரி விலையை அதிகமா விக்காம இருக்கணும்னா குறைஞ்ச விலையில இதே நைட்டி வேற எங்கேயோ கிடைக்குங்கிற சிச்சுவேஷனை நாம உருவாக்கணும். நாம சொல்ற அதே 400 ரூபாய்க்கு இந்த நைட்டி ஒரு இடத்துல விக்கணும். அதுக்கேத்த மாதிரி ஒரு ஜவுளி கடைக்கு நீ எங்க போவ? அதுவும் உன் பேச்சை கேட்கற மாதிரி ஒரு ஜவுளி கடை. அதை நாமளே ஆரம்பிச்சா என்ன மாமா? எப்படி அபி? முடியும்க்கா. கலைமாமா சொன்னதை வச்சு யோசிச்சா கண்டிப்பா இது ஒரு நல்ல ஐடியான்னு தான் எனக்கு தோணுது. அபி, ஜவுளி கடையா? நாம எப்படி ஆரம்பிக்கிறது? இதெல்லாம் நடக்கிற காரியமா? அக்கா, ஜவுளி கடை இல்ல, ஷோரூம். ஷோரூமா? நம்ம நைட்டியை மட்டும் டிஸ்பிளேல வச்சு ஷோரூமா ஓபன் பண்ணலாம். என்னம்மா சொல்ற? ஷோரூம் ஆரம்பிக்க போறியா? ஆமா மாமா, அங்க வெறும் நம்ம நைட்டிஸ் மட்டும் எக்ஸ்க்ளூசிவா இருக்கும். அது மட்டும் இல்லாம குவாலிட்டியான இன்ஸ்கர்ட்ஸ்லாம் கூட டிஸ்பிளேல வைக்கலாம். அபி, அதுக்கு இடம் வேணும். ஷோரூமுக்கு ரேக் அடிக்கணும், இன்டீரியர் டெக்கரேஷன் வேற பண்ணுமேமா. அதுக்கு இந்த பொம்மையெல்லாம் வேற வாங்கி வைக்கணுமே. இதுக்கெல்லாம் எங்க போகுது? நீ பாட்டு ஷோரூம் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கிற. அதானே மாமா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இங்க இவ்ளோ பெரிய ஹால் இருக்கு. தோ இந்த சைடுல ரைட்ல ரேக் அடிச்சுக்கலாம், பிரைட்டா பெயிண்ட் அடிச்சுக்கலாம், முன்னாடி பிரைட்டா ஒரு போர்டு வச்சிடலாம், கொஞ்சம் மேனிக்யூன்ஸ் அதான் பொம்மையெல்லாம் கூட வாங்கி வச்சிடலாம். குறைஞ்ச செலவுலயே அழகா ஒரு ஷோரூம் ரெடி பண்ணிடலாம் மாமா. அதுக்கு நான் விடணும்ல. ஏமா, உனக்கு என்னமா பிரச்சனை? இந்த வீடு கடைசி வரைக்கும் வீடா இருக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்குள்ள கண்டவங்க வந்து போறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. ஏமா, ஹாலை மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. டேய், வீடுங்கிறது ஹாலோட சேர்த்துதான். இங்க கண்டவங்க எல்லாம் வந்து போறது எனக்கு பிடிக்கல. அத்தனை பேருக்கு முன்னாடி நான் சமைக்கணும், அத்தனை பேருக்கு முன்னாடி நான் குளிக்கிறதுக்கு என் ரூமுக்கு போகணும். அதெல்லாம் சரிப்பட்டு வராது. அத்தை, இந்த வீட்டை ஷோரூமா மாத்துறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. அவ்வளவுதான் சொல்லுவேன். நீ போய் உன் வேலையை பார்ப்போ. அத்தை. கமலா, நீ சமைக்கிறது மத்தவங்க கண்ணுக்கு படாம இருக்கணும்னா கிச்சன் வரைக்கும் ஒரு தடுப்பு வச்சுக்கலாம். பாவம், ஆர்வமா ஏதோ உருப்படியா செய்யணும்னு நினைக்கிறாங்க, அதை போய் தடுக்கணுமா? இங்க பாருங்க, இந்த வீடை கட்டினது வேணா நீங்களா இருக்கலாம், ஆனா இத வீடா வச்சிருக்கிறது நான் தான். அந்த வகையில இது என்னுடைய வீடு. இந்த வீடு கடைசி வரைக்கும் வீடா தான் இருக்கணும், கடையா மாறக்கூடாது. அப்படி மாத்துறதுக்கு நான் விட மாட்டேன். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நல்லா அழுத்தமா சொல்லுங்க அத்தை. உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா அத்தை? இதுங்க வீட்ல கடை வச்சா எல்லாரும் எங்க போய் தங்குறதா? அறிவு கட்டத்தனமா பேசுதுங்க. வர வர இதுங்க அட்டூழியம் தாங்க முடியல. ஆமா குமார், நிச்சயமா இப்படி எல்லாம் வரைஞ்சு வச்சது அந்த பவானியா தான் இருக்கும். வெற்றியை வேணும்னே வெறுப்பேத்துறதுக்காக தான் இப்படி எல்லாம் வரைஞ்சு வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். சரி, நான் பாத்துக்கிறேன். நான் வச்சிடுறேன். அதையே நினைச்சிட்டு இருக்கியா? இப்ப எதுக்கு முகம்லாம் வாடி போயிருக்கு? தயவு செஞ்சு என்கிட்ட எதுவும் கேட்காத. நான் ஏற்கனவே செம்ம கடுப்புல இருக்கேன். ஆமாமா, இப்ப கடுப்புல தான் இருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும்.
ஏன்னா நைட்டில உங்களை வரைஞ்சு வச்சது உங்களை பயங்கரமா அவமானப்படுத்தி இருக்கு. அவனை பழி வாங்க முடியல, அதனால நீங்க சோகமா இருக்கீங்க, அப்படிதானே? உனக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சு? யார் உன்கிட்ட சொன்னா? பேயா இல்ல சித்தப்பூவா? யாரோ சொன்னாங்க. அதுக்கு என்ன இப்போ? செவுத்துல உன்னோட படத்தை வரைஞ்சு வச்சது உனக்கு அவமானமா போச்சு, அதானே உன் வருத்தம்? பின்ன இருக்காதா? என்ன பார்த்தா என்ன அவ்வளவு கேவலமா இருக்கான்னு? இன்னைக்கு நைட்டில வரைஞ்ச நாளைக்கு புடவையில வரைஞ்சு வைப்பான். இதெல்லாம் ஒரு ஆம்பளை கேவலம் இல்லையா? சோ ஒரு நைட்டி போடுறதுக்கும் புடவை கட்டுறதுக்கும் ஒரு ஆம்பளையே உனக்கு அவமானமா இருக்கு, அப்படிதானே? என்னடி பேசுற நீ? ஆம்பளை நைட்டி தான் போடுவானா இல்ல புடவை தான் கட்டுவானா? சரி, பொம்பளைங்க மட்டும் பேண்ட் ஷர்ட் போடுறாங்களே, அதை பத்தி நீ என்ன நினைக்கிற? இப்ப என்னதான் வேணும் உனக்கு? உனக்கு நைட்டினா கேவலம், புடவைனா கேவலம். ஆக பொம்பளைங்க போடுற ட்ரெஸ்ல உன்னை வரைஞ்சா அது உனக்கு கேவலமோ கேவலம், அதானே? பொம்பளை மாதிரி வரையறது உனக்கு கேவலமா இருக்குல்ல? இங்க பாரு, நான் அப்படி எல்லாம் சொல்ல வரல, புரியுதா? நீயா ஏதாவது தேவையில்லாம கற்பனை பண்ணிக்க? இல்ல. சரி, ஒருவேளை என்ன பேண்ட் ஷர்ட்லயோ இல்ல வேட்டியில வரைஞ்சாலோ எனக்கு கோவம் வராதே, நான் உனக்கு கேவலமா நினைக்க மாட்டேனே. ஆனா உன்னை நைட்டில வரைஞ்சா உன்னோட மீசை துடிக்குதுல்ல, அதுக்கு என்ன காரணம்? பொம்பளைனாலே கேவலம், அவ Dress நீ போடுறது அதை விட கேவலம், அதானே உண்மை? இங்க பாரு, எனக்கு ஆம்பளை பொம்பளைன்னு எந்த வித்தியாசமும் கிடையாது, புரியுதா? ரெண்டு பேரும் சமம் தான் நினைக்கிறேன். சமம் நினைச்சா அந்த Dress மட்டும் உனக்கு ஏன் கேவலமா தெரியுது? அதுக்கு என்ன காரணம்? தயவு செஞ்சு அது அப்படி கிடையாது, புரியுதா? சொல்லு, வேற எப்படி? ஏன் நிறுத்திட்ட? பேசு. நீ சரியான காரணத்தை சொல்ல, நான் கேக்குறேன். இங்க பாரு, எனக்கு ஆம்பளை பொம்பளைன்னு எந்த வித்தியாசமும் கிடையாது. நானும் ஒன்ன மாதிரி தான் லிபரலா திங்க் பண்றவன் தான். ஆனா இந்த ஊர் உலகம் அப்படி இருக்கிறது இல்லையே. அப்ப நாளைக்கே நான் பேண்ட் ஷர்ட் போட்டேன்னா நீ என்ன தீ குளிக்க சொல்வியா? உன்கிட்ட பேசி எவனால ஜெயிக்க முடியும்? ஆமாடி, நான் மேல் சாவனிஸ்ட் இல்லைன்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆனா எனக்குள்ள ஒரு மேல் சாவனிஸ்ட் ஒளிஞ்சுக்கிட்டு தான் இருக்கான் போல. அவன் தான் இப்படி நைட்டில என்ன பார்த்த உடனே கோவத்துல பொங்கிட்டான். போதுமா? தப்புதான், விட்டு. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும் வெற்றி. ஆனா நீ நைட்டிய பத்தி கேவலமா பேசுறியே, அதுதானே தப்பு. அதனாலதான் நானும் கோவமா பேசுறேன். உனக்கு அது புரியுதா இல்லையா? நான் தான் தப்ப ஒத்துக்கிட்டேன்ல. தப்புதான். நாளைக்கே வேணா நான் நைட்டியோ இல்ல புடவையோ கட்டிட்டு மெக்கானிக் ஷெட்டுக்கு வேலைக்கு போறேன். போதுமா? ஏன் ஒண்ணு அந்த எக்ஸ்ட்ரீம் இல்ல இந்த எக்ஸ்ட்ரீம் நடுவுல நின்னு உனக்கு யோசிக்கவே தெரியாதா? சரி, நைட்டியை விடு. நார்மலாவே நீ அங்க போணுமா வேண்டாமான்னு முடிவெடுக்க வேண்டிய நேரம் தான் இது. என்ன சொல்ற? இப்ப இந்த மன உளைச்சல், தர்ம சங்கடம் இதெல்லாம் எதனால வந்துச்சு? நீ வேலை வெட்டி இல்லாம மெக்கானிக் ஷெட்ல போய் உட்காரதுனால தானே? உன்னை பிடிக்காம தானே பவானி இதெல்லாம் செய்யறான்னு உனக்கே நல்லா தெரியுதுல்ல. அப்புறம் எதுக்கு சும்மா சும்மா அங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்க? பதில் சொல்லு. அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது, விடு. ஏன் நீ சொல்லிதான் பாரு. உனக்கு பூங்காவனத்தை விட்டு வரதுக்கு மனசே இல்ல, அதானே உண்மை? இப்ப எதுக்கு அண்ணனை இதுக்குள்ள இழுக்கிற நீ? சரி, அப்ப வேற என்ன காரணம் இருக்குன்னு சொல்லு. உனக்கு பூங்காவனத்தை விட்டு வரதுக்கு மனசே இல்ல, அதானே உண்மை? இப்ப எதுக்கு அண்ணனை இதுக்குள்ள இழுக்கிற நீ? சரி, அப்ப வேற என்ன காரணம் இருக்குன்னு சொல்லு. சொல்லு. அவர்தான் உன்னை விட்டுட்டாருல, அவருக்கு நீ எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாருல. அவரா எங்க சொன்னார்? நீ தானே சொல்ல வச்ச. ஆமா, நான் தான் சொல்ல வச்சேன். நீ அவர் கூட சேர்ந்து இல்லீகலா பண்றது எனக்கு எதுவுமே பிடிக்கல, அதனாலதான் சொல்ல வச்சேன். இப்ப என்ன அதுக்கு? நான் எதுவும் உன்கிட்ட பேசல, தயவு செஞ்சு பேச்ச விடு. எப்படி விட முடியும்? சரி, நான் சொன்னதாவே இருக்கட்டும். அதான் உங்க அண்ணனே உன்னை ஒதுக்கிட்டாருல, அப்புறம் எதுக்கு உனக்கு மெக்கானிக் ஷெட்ல வேலை? அப்ப வேலை வெட்டிக்கே போகாம வீட்டுக்குள்ளே அடைஞ்சு உட்கார்ந்துருக்க சொல்றியா? அப்படி சொல்லல, ஒழுங்கா ஒரு வேலைக்கு போன்னு தான் சொல்றேன். வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன்னா அங்கிருந்து நீ கம்ப்ளீட்டா வெளியே வரணும். இன்னைக்கு நைட்டில வரைஞ்சான்னு மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்ட, நாளைக்கு அசிங்கமா பேசிட்டான்னு வெறியோட வருவ. இதெல்லாம் உனக்கு இப்ப தேவையா? புரிஞ்சுக்கோ வெற்றி, உன் லைஃப் இது கிடையாது. நீ வேற மாதிரி. நீ லைஃப்ல நிறைய அச்சீவ் பண்றதுக்கு இருக்கு. இதெல்லாம் உனக்கு வேணாம். சொல்றதை கேளு. இங்க பாரு, வெளியே வேலை கிடைக்கிறது கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நீ ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தனா கண்டிப்பா உன்னோட சொந்த கால உன்னால நிக்க முடியும். நீ அங்க இருக்க இருக்க உனக்கு பிரச்சனை தான் வரும். வேற வேலை தேடுறதை விட்டு நீ திரும்ப திரும்ப மெக்கானிக் ஷெட்டுக்கு போயிட்டு இருந்தனா உன் ஃபியூச்சரை பத்தி நீ யோசிக்க மாட்டேங்கிறேன்னு அர்த்தம். உனக்கு இதெல்லாம் புரியுதா இல்லையா? ஆமா, நான் இப்படி பேசினா உனக்கு பிடிக்காதுதான். ஆனா இதுல இருக்கிற நியாயத்தை நீ யோசிச்சனா உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். இட்ஸ் டைம் டு மூவ் வெற்றி. நீ கண்டிப்பா இதுல இருந்து வெளியே வரணும். ஒரு நார்மல் லைஃப்க்கு வா. கண்டிப்பா உன்னால நிறைய அச்சீவ் பண்ண முடியும். நீ கொஞ்சமாவது யோசிச்சு பாரு. சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். பசிக்கிறப்ப சொல்லு, சாப்பாடு போடுறேன். இப்ப போறேன்.